ரமலான் ரம்மியம் சிறப்பு நிகழ்ச்சி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாருஸ் சஃபா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணையில்லா நாயனிடம் ஈடேற்றம் பெற வேண்டி ஈருலக நாதர்தம் ஆசியை ஆசித்து ஏற்றமிகு அன்பியா அஸ்ஹாபுக்கள் மற்றும் அவுலியாக்கள் துஆ பரக்கத்துடன் ஈருலக பாக்கியத்தை அடைய மனமாற வேண்டி இன்றைய ரமலான் ரம்மியம் சிறுவர் நிகழ்வு இறைமறை வசனத்துடன் இனிதே ஆரம்பிக்கின்றது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. இன்னிசை ராகமதி இனிமையாய் தந்த ஆயிஷா மரியம் அவர்களை வாழ்த்தி இந்நிகழ்வின் ஆரம்பமாக மனித வாழ்வில் ஞாபக சக்தி ஏற்படுத்துவதற்கான வழிகள் பற்றி சிற்றுரை ஒன்றை தர நாம் அழைப்பது ரயாஹீன் அவர்களே. தாருஸ் சஃபா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஞாபக சக்தியை அதிகரிக்க இஸ்லாம் கூறும் வழிமுறைகள். நாம் கல்வி கற்று சிறந்த கல்விமானாக திகழ்வதற்கு ஞாபக சக்தி அவசியமாகும். அல்லாவின் பொருத்தத்துடன் கற்கின்ற கல்வி மறந்து போகாது. சிறு வயதிலிருந்தே ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கு இஸ்லாம் கூறும் வழிமுறைகள். இரையச்சம் கொண்டவராக இருத்தல், ஒழுக்கத்தையும் பணிவையும் கடைபிடித்தல், பாடங்களை படிக்கும் முன் பிஸ்மில்லா கூறி அல்லாவை புகழ்தல், பாடங்களை படிக்கும் முன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுதல், தினந்தோறும் சுபஹுக்கு பின் யாசீன் சூறாவை ஓதுதல், இரவில் தூங்கும் முன் சூரத்து சஜிதாவையும் சூரத்துல் முல்கையும் ஓதுதல், உலமாக்கள் மார்க்க மேதைகள் நல்லோர்களுக்கு கண்ணியம் செய்தல், சந்தேகமான விடயங்களை விட்டு விலகி இருத்தல். எனவே பிள்ளைகளாகிய நாம் இவ்வழிமுறைகளை வாழ்வில் கடைபிடித்து ஞாபக சக்தி உள்ளவர்களாக மாற எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். ஞாபக சக்தி ஏற்படுத்தக்கூடிய வழிகள் பற்றி தனது பேச்சில் தெளிவாக கூறி சென்ற ரயாஹீன் அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வில் அடுத்ததாக சுவனத்தின் துண்டு நிலம் பலஸ்தீனம் எனும் தலைப்பில் தமது மழலை மொழியில் பாடலை தர நாம் அழைப்பது ஹுமைரா அவர்களை. வீர ஷஹீதுகள் பற்றி மழலை மொழியில் பாடலை தந்த ஹுமைரா அவர்களுக்கு நன்றி. சுவனத்தின் வேந்தர் சுந்தர நபியின் பண்புகளில் அவர்கள் சாப்பிட்ட முறையை தெளிவாகவும் அழகிய முறையில் கூற அதீப் சஃபா அவர்களை அழைக்கின்றேன்.
தாருசஃபா டிவி நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதற்கு அமர்ந்தால் தன் இடது பாதத்தின் உட்பகுதியை வலது பாதத்தின் மீது வைத்து தன் இரு முட்டுக்கால்களையும் நிலத்தில் குத்தி அமருவார்கள். நடுவிரல், ஆள்காட்டி விரல், பெருவிரல் ஆகிய 3 விரல்களை மூலமாக சாப்பிடுவார்கள். இதே ஒழுங்கடிப்படியில் சாப்பிட்டதன் பிறகு அவ்விரல்களை சூப்புவார்கள். கடும் பசியுடைய நேரத்தில் தான் சாப்பிடுவார்கள். எது கிடைத்தாலும் சாப்பிடுவார்கள். அவர்களின் அதிகமான உணவோ பேரித்தம்பழமும் தண்ணீருமாக இருந்தன. ஏனைய உணவுகளை விட இறைச்சி அவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்தது. இறைச்சி செவிப்புலனை அதிகரிக்கும் என்று கூறுவார்கள். வெள்ளரிக்காயை விரும்புவர்களாக இருந்தார்கள். வெள்ளரிக்காய் கவலையான உள்ளத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறுவார்கள். சுரைக்காயை ரொட்டியுடனும் சீனியுடனும் சாப்பிடுவார்கள். சிலவேளை அதை பச்சை பேரித்தம்பழத்துடன் சாப்பிடுவார்கள். ஆட்டின் கொண்டைக்கையையும் புஜத்தையும் விரும்பி சாப்பிடுவார்கள். பேரித்தம்பழங்களில் அஜுவா என்ற பழத்தை விரும்பி சாப்பிடுவார்கள். அஜுவா சொர்க்கத்தில் இருந்துள்ளதாகும். அது நஞ்சிலிருந்தும் சூனியத்திலிருந்தும் பாதுகாக்கும் கேடயமாக உள்ளது என்று கூறுவார்கள். பாத்திரத்தை வலித்து சாப்பிடுவார்கள். உணவின் கடைசி பகுதி அதிகமான பரக்கத்துடையது என்று கூறுவார்கள். வெள்ளை பூண்டு, வெங்காயம், லீக்ஸ் போன்றவற்றை சாப்பிட்டதில்லை. தன் விரல்களை 3 தடவைகள் சூப்புவார்கள். கழிவுகளை விட்டு சுத்தமான ரொட்டியை அதே நிலையில் தன் இரட்சகரை சந்திக்கும் வரை சாப்பிட்டதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேசையின் மீது சாப்பிட்டதே கிடையாது. ஒரு நாளில் ரொட்டியையும் இறைச்சியையும் 2 தடவைகள் வயிறு நிறைய சாப்பிட்டதே கிடையாது. ஏகனான அல்லாஹ்வை சந்திக்கும் வரை 2 நாட்கள் தொடர்ந்து கோதுமை ரொட்டியின் மூலமாக வயிறு நிறைந்தது கிடையாது. தன் குடும்பத்தினர் இரவுணவை பெற்றுக்கொள்ளாத நிலையில் நபி அவர்கள் தொடர்ந்து பல இரவுகள் பசியுடன் இரவை கழிப்பார்கள். தனது வீட்டில் நெருப்பு எரிக்கப்படாத நிலையில் 1 மாதம் கழியும். தண்ணீரும் பேரித்தம்பழமும் தவிர வேறு எதுவும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டக இறைச்சி, ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி, மீன், பச்சை பேரித்தம்பழம் போன்றவற்றை சாப்பிட்டிருக்கிறார்கள். ரொட்டியை பழுத்த பேரித்தம்பழத்துடன் வினாகரியுடனும் சைத்தூன் எண்ணெயுடனும் சாப்பிட்டுள்ளார்கள். சீஸ் மேலும் சரீத் என்ற உணவையும் சாப்பிட்டிருக்கிறார்கள். பழங்களில் நபி அவர்களுக்கு விருப்பமானது திராட்சை பழம், சுரக்காயுமாகும். நபி அவர்கள் தனியாக சாப்பிட மாட்டார்கள். பறவையின் இறைச்சியை சாப்பிடுவார்கள். அதனை வேட்டையாட மாட்டார்கள். பச்சை பேரித்த பழம், இறைச்சி, பால் ஆகியவற்றை ஒன்றாக சாப்பிட்டதில்லை. சுப்ராவில் விழுந்த உணவை பொறுக்கி எடுத்துவிட்டு யார் அவ்வாறு செய்வாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று கூறுவார்கள். சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுதோ பிஸ்மில்லாஹ் என்று கூறுவார்கள். சாப்பிட்டு முடிந்தபின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவார்கள். தூங்குவதற்கு முன்னர் இலகுவான உணவை குறைவாக உட்கொள்ளும்படி பணிந்துள்ளார்கள். ஆணமின்றி ரொட்டியை மாத்திரம் தனியாக சாப்பிட வேண்டாம் என்று தடுத்துள்ளார்கள். ஆணத்துடன் சாப்பிடுங்கள், அது தண்ணீராக இருந்தாலும் சரியே என்று கூறியுள்ளார்கள். உணவருந்தியவுடன் தூங்க மாட்டார்கள். நபி அவர்கள் கூறியுள்ளார்கள், நீங்கள் சாப்பிட்ட உணவை அல்லாஹ்வின் திக்ரின் மூலமாக உருகச் செய்யுங்கள். சாப்பிட்டவுடன் தூங்க வேண்டாம். அவ்வாறு செய்தால் உங்களின் உள்ளங்கள் இறுகிவிடும். நன்றி. நாம் பயன்பெற முத்து நபியின் பண்புகளில் சிலவற்றை தந்த அதீப் சஃபா அவர்களுக்கு நன்றி. காதல் நபி தம் கண்கொள்ளா காட்சிதனை கண்ணார பருக கருணை புரிவாய் கண்ணே ரஹ்மானே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்பேரர் இறை காதலில் ஈந்து ஏகன் தன் மார்க்கத்தை இவ்வுலகில்
என்றும் திரிபட வழிவகுத்த ஹுசைனார் புகழ் கூறும் பாடலை தர நாம் அழைப்பது ஆயிஷா மரியம் அவர்களை. தாருஸ்ஸஃபா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏனோ கர்பலாவே நீ நெஞ்சம் முழந்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். ஏனோ கர்பலாவே நீ நெஞ்சம் முழந்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். ஏனோ கர்பலாவே நீ நெஞ்சம் முழந்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். மானத்தை காத்தவருக்கு நீ கொடுத்த தண்டனையா, மானத்தை காத்தவருக்கு நீ கொடுத்த தண்டனையா. மார்க்கம் சொன்னதற்கு போர்க்களம் தான் நன்கொடையா, தீனை காத்த அவர் மடிவதென்ற தலைவிதியா, தீனை காத்த அவர் மடிவதென்ற தலைவிதியா. தஹாவின் பேரத்தமை தாக்கியதும் நெறிமுறையா. தகுமோ கர்பலாவே நீ நெஞ்சம் முழந்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். ஏனோ கர்பலாவே நீ நெஞ்சம் முழந்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். புராத்து நதியை நீ பார்த்து கொண்டு ஏன் இருந்தாய், புராத்து நதியை நீ பார்த்து கொண்டு ஏன் இருந்தாய். புனித ஹுசைனாரை தாகத்தினால் துடிக்க வைத்தாய், இரக்கம் காட்டாமல் தண்ணீரை தர மறுத்தாய், இரக்கம் காட்டாமல் தண்ணீரை தர மறுத்தாய். இரசூலின் பேரத்தமை நியாயமின்றி கொலை செய்தாய். நெறிய கர்பலாவே ஏன் நெஞ்சம் முழந்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். ஏனோ கர்பலாவே நீ நெஞ்சம் முழந்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். ஃபாத்திமாவின் பிள்ளைகளை படுகொலைதானே செய்தாய், ஃபாத்திமாவின் பிள்ளைகளை படுகொலைதானே செய்தாய். பால்குடி மாறாத குழந்தைகளை சாக செய்தாய். பெருமானார் குடும்பத்தாரை புறக்கணித்து தள்ளிவிட்டாய், பெருமானார் குடும்பத்தாரை புறக்கணித்து தள்ளிவிட்டாய். பூமியில் புனித இரத்தம் சிந்த செய்து புகழடைந்தாய். முறைய கர்பலாவே ஏன் நெஞ்சம் முழந்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். ஏனோ கர்பலாவே நீ நெஞ்சம் முழந்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். எசிதின் பேச்சை நம்பி ஏமாந்து போனாயோ, எசிதின் பேச்சை நம்பி ஏமாந்து போனாயோ. இஸ்லாத்தின் ஒளி விளக்கை அணைத்திடவே முனைந்தாயோ. அல்லாஹ்வின் விதிப்படியே ஹுசைனாரின் முடிவாகும், அல்லாஹ்வின் விதிப்படியே ஹுசைனாரின் முடிவாகும். நல்லோரின் வாழ்வை கண்டு நான் நிலத்தில் வாழ்ந்திடுவோம். முறைய கர்பலாவே ஏன் நெஞ்சம் முழந்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். ஏனோ கர்பலாவே நீ நெஞ்சம் முழந்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். நன்றி.
ஹுசைனாரின் தியாகத்தை பாடல் மூலம் கூறிய ஆயிஷா மரியம் அவர்களை வாழ்த்தி, அடுத்த நிகழ்வாக ஞாபக மறதியை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை வட்டுருக்கமாகவும் விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய வகையில் பேச்சை தர ஃபைசத் ஃபர்ஹி அவர்களை அழைக்கின்றேன். தாருசஃபா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறதியை உண்டாக்கும் விஷயங்கள். மனிதனே அறிந்து கொள், பரலான கடமையாக்கப்பட்ட சுன்னத்தான காரியங்களை நிறைவேற்றுவதிலும் மஹ்ரூக்கான ஹராமான விஷயங்களை விடுவதிலும் அலட்சியம் அசட்டை காட்டுவது மறதியை உண்டாக்கும். அதிகம் வெடிச்சிரிப்பு, சிரிப்பது, வீணான விளையாட்டுக்களை விளையாடுவது, நல்லோர்கள் மகான்கள் முன்னால் சத்தமிட்டு பேசுவது, கப்ருக்கருகில் சத்தமிட்டு பேசுவது, சாப்பிடுவது இவைகளும் மறதியை உண்டாக்கும். பள்ளியில் தூங்குவது, திருக்குர்ஆன் வைக்கப்பட்ட இடத்தில் தூங்குவது, ஃபஜ்ருக்கு பின் விடும் சூரியன் ஒரு ஈட்டியின் அளவு உயர்ந்து விடும் வரை, சூரியன் ஒளிக்கதிர் வேகமாக வீச ஆரம்பமாகின்ற வரை தூங்குவது, அசருக்கு பின் இரவு ஆரம்பமாகின்ற வரை, அதாவது மஹரிப் நேரம் உதயமாகின்ற வரை தூங்குவது மறதியை ஏற்படுத்தும். ஹாசியத்துல் புஹைர்மி என்கிற கிதாபில் நோன்பு பாடத்தில் அதன் ஆசிரியர் கூறுகிறார்கள், பகலின் ஆரம்பத்தில் ஃபஜ்ருக்கு பின் தூங்குவது வறுமையை உண்டாக்கும். சூரியன் நன்றாக உயர்ந்து ஒளிக்கதிர்கள் பரவலாக படர்ந்து இருக்கும் லுஹா நேரத்தில், அதாவது சூரியன் நேர் உச்சிக்கு வருவதற்கு சுமார் 1 மணி நேரம் முன் தூங்கினால் உடலில் சோம்பலை அதிகமாக்கும். சூரியன் நடு உச்சிக்கு வந்துவிடும் பகலின் உச்சி ஜவால் நேரத்தில் தூங்குவது அறிவாற்றலை மிகப்படுத்தும். ஜவால் நேரத்திற்கு பின், அதாவது நடு உச்சியிலிருந்து மேற்கு திசை பக்கமாக சூரியன் சாய்ந்துவிட்ட பிறகு தூங்குவது தூங்கும் மனிதனுக்கும் தொழுகைக்கும் மத்தியில் திரையாக அல்லது தடையாக ஆகிவிடும். பகலின் கடைசியிலே அசருக்கு பின் தூங்குவது அழிவையும் சாகசத்தையும் ஏற்படுத்தும். சுபுகுக்கு பின் அசருக்கு பின் அல்லாமல் வேறு இடைப்பட்ட நேரங்களில் கூட அதிகமாக தூங்குவது பழிப்பிற்குரியதுதான். ஏனெனில் அவ்வாறு அதிகமாக தூங்குவதிலும் இவ்வுலக மறு உலக நஷ்டங்கள், தீமைகள், கெடுதிகள் அதிகமாக உள்ளன. காரணம், அவ்வாறு தூங்குவதால் பின்வரும் விளைவுகள் எல்லாம் ஏற்படுகின்றது. அது மறதியை உண்டாக்கி சுதாகரிப்பை போக்குகிறது. மேலும் மார்க்க விஷயங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது, சளியை அதிகப்படுத்துகின்றது. மேலும் உடல் நிறத்தை கருப்பாக்கி விடுகிறது, குடலை பலவீனமாக்கி விடுகிறது, வாயில் துர்நாற்றம் ஏற்படுகிறது, பார்வையில் பலவீனம் ஏற்படுகின்றது. இன்னும் இதே போன்று பல நோய்களை ஏற்படுத்துகிறது. அப்படி இருக்க சுபுடைய அசருடைய நேரத்தில் தூங்குவதினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், கெடுதிகள் மிக கடுமையானது, பெரும் தீங்குகளை ஏற்படுத்துகின்றது. இருந்த போதிலும் யாருக்கு தான் விழித்திருந்து இருப்பதனால் பாவங்கள் தான் அதிகமாக விளையும் என்று கருதுகின்றீரோ அவர் தூங்கி விடுவதே அவருக்கு நலமாகும் என்று இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். அவ்வாறு வயிறு புடைக்க நிரம்ப சாப்பிடுவதும், மன இச்சையை தூண்டும் காரியங்களில் ஈடுபடுவதும், தன்னை பெரியவன் என்று நினைப்பதும் மறதியை ஏற்படுத்தும். எவரேனும் மறதியை உண்டாக்கும் காரியங்களை செய்து மறதி உண்டாகி இருக்குமெனால் அவர் தனது நஃப்ஸையே பழித்துக் கொள்கின்றார். நன்றி, வஸ்ஸலாம். விழிப்புணர்வு மிக்க சிற்றுரையை தந்த ஃபைசத் ஃபர்ஹி அவர்களுக்கு நன்றி. இறை வழியில் தம் இன்னுயிரை தியாகம் செய்து இறை அவனின் ஆசியை நித்தியமாய் பெற்ற, நிரந்தர வாழ்வு பெற்ற இனிய பத்ரீன்கள் பற்றி பாடலை தர நாம் அழைப்பது ஃபாத்திமா அசீகா அவர்களை. தாருசஃபா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹாபாக்களே, எங்கள் சஹாபாக்களே,
பதிரிங்களே தியாக பதிரிங்களே தீர் மலர தாங்கள் மறைத்தீர்களே இன்னல் சகித்தே தீனை காத்தீர்களே சஹாபாக்களே எங்கள் சஹாபாக்களே பதிரிங்களே தியாக பதிரிங்களே போராணியில் யாவும் நெற்கையிலே சொந்த பந்தங்கள் வரும் நினைவினிலே மாணவிகள் சொன்ன சொல்தானிலே தாயித்து நான் குன்ற நிலைதானிலே இறை முகத்தை நாடியாவருமே சுகம் மறந்தே தங்கள் உயிரிழந்தீ சஹாபாக்களே எங்கள் சஹாபாக்களே பதிரிங்களே யாக பதிரிங்களே இறைவழியில் யுத்தம் செய்தவர்கள் இறை மறையில் சொன்ன உயிர் மன்னர்கள் எதிர்படையில் கடும் பலம் படைத்தோர் இறை படையில் வெறும் இறை பயத்தோர் இறை அருளால் வென்றிருவதற்காலமே என்றும் தினம் இறை பயம் கொண்ட உள்ளங்களே சஹாபாக்களே எங்கள் சஹாபாக்களே பதிரிங்களே தியாக பதிரிங்களே வானவர்கள் படை வந்த காலம் இறையகனின் கரம் கொண்ட பதிரு காலம் கலந்தவர்கள் கொண்ட பெரும் பாக்கியம் நபிமார்கள் சொன்ன அருள் வாக்கியம் பதிரிங்கள் சொர்க்க பூந்தெனிகள் அருள் பெறவே களம் சுவைத்தார்கள் சஹாபாக்களே எங்கள் சஹாபாக்களே பதிரிங்களே யாக பதிரிங்களே தீன் மலர தாங்கள் மறைந்தீர்களே இன்னல் சகித்தே தீனை காத்தீர்களே சஹாபாக்களே எங்கள் சஹாபாக்களே பதிரிங்களே தியாக பதிரிங்களே வீறு பதிரியன்கள் பற்றி அழகிய பாடலை தந்த அசீகா அவர்களை வாழ்த்தி வான்மறை குர்ஆன் தந்த வலமார் ரமலானிது தீன் பெயர் செழிக்கும் திங்கள் ரமலானிது ஏழை தன் பசியுணர்த்தும் ஏற்றமிகு ரமலானிது இருப்பவனையும் பசிக்க வைக்கும் இங்கித ரமலானிது நரகத்தின் விடுதலை நல்கிடும் ரமலானிது சுவனத்தை வேண்டிடும் சுந்தர ரமலானிது நலம் மிகும் மாதமிதில் நல்லமைகள் பயில ரணம் மிகும் ராட்சசன் விரண்டோடும் மாதமிதில் ரமலான் ரம்யம் சிறுவர் நிகழ்வு பாடுள்ள நிறைவு பெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னலே தாங்கள் அகலிடமெங்கும் நித்திய சத்திய இறை தூதே எங்கும் முத்திய காதலின் மஹமூதே பத்தினி கோடி தவமிட்டு தேடும் மங்கள மதினத்தின் பேரரசே தாங்கள் தங்கிடும் மதினமே உயர் பரிசே. அன்னலே தாங்கள் அகலிடமெங்கும் நித்திய சத்திய இறை தூதே எங்கும் முத்திய காதலின் மஹமூதே பத்தினி
குளிரும் ஹாதி கல்பும் தேடிடும் மாஹி கவிகள் குவியும் நாஹி வினிகள் தீர்க்கும் ஷாஃபி யா ரசூலல்லாஹ் அண்ணலே தாங்கள் அகலிடமெங்கும் நித்திய சத்திய இறை தூதே எங்கும் முத்திய காதலின் மஹமூதே பத்தினி கோடி தவமிட்டு தேடும் மங்கள மதினத்தின் பேரரசே தாங்கள் தங்கிடும் மதினமே உயர் பரிசே காலங்கள் தாண்டி கவிஞைகள் பாடி முடியா புகழின் கவியரசே தாங்கள் முற்றே இல்லா புகழரசே மன்னக துரிகள் மனதார பணியும் பல துரி கண்ட பேரொழியே இந்த உம்மத்தின் அழகிய மாதிரியே மேம்பாக்கள் உம்மை ஆற்றும் தூர்க்கும் மேலோர் நபியுல்லாஹ் காபோன் ஷபியுல்லாஹ் மேலோர் நபியுல்லாஹ் காபோன் ஷபியுல்லாஹ் உதிரம் சுமக்கும் ஹாதி மதுரம் மயக்கும் மாஹி நயனம் நிலிரும் நாஹி வறுமை தீர்க்கும் ஷாஃபி யா ரசூலல்லாஹ் அண்ணலே தாங்கள் அகலிடமெங்கும் நித்திய சத்திய இறை தூதே எங்கும் முத்திய காதலின் மஹமூதே பத்தினி கோடி தவமிட்டு தேடும் மங்கள மதினத்தின் பேரரசே தாங்கள் தங்கிடும் மதினமே உயர் பரிசே வரிகள் கோடி மரணனை செய்து பாடிய வாழ்வும் கடந்தாலும் காதலின் சுவையை அடைவதென்றோ உள்ளத்தில் உம்மை வரமாய் சுமந்து இமைகள் தேடும் பயகம்பரே என் இதயத்தின் தாகத்தை தணிப்பீரே பூ பூக்கும் நகரம் மனமாய் கமலும் பாசிம் நபியுல்லாஹ் தாசிம் நபியுல்லாஹ் பாசிம் நபியுல்லாஹ் தாசிம் நபியுல்லாஹ் இருளும் திளிரும் ஹாதி இதயம் குளிரும் மாஹி கருணை பிறக்கும் நாஹி பவில் சுரக்கும் ஷாஃபி யா ரசூலல்லாஹ் அண்ணலே தாங்கள் அகலிடமெங்கும் நித்திய சத்திய இறை தூதே எங்கும் முத்திய காதலின் மஹமூதே பத்தினி கோடி தவமிட்டு தேடும் மங்கள மதினத்தின் பேரரசே தாங்கள் தங்கிடும் மதினமே உயர் பரிசே அண்ணலே தாங்கள் அகலிடமெங்கும் நித்திய சத்திய இறை தூதே எங்கும் முத்திய காதலின் மஹமூதே பத்தினி கோடி தவமிட்டு தேடும் மங்கள மதினத்தின் பேரரசே தாங்கள் தங்கிடும் மதினமே உயர் பரிசே உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா? ஹைடெக் நிறுவனம் இதற்கான சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது. உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும். அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் SMS அனுப்பப்படும். நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம். மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம். 142 மெயின் ஸ்ட்ரீட், கல்முனை 07735365756. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது ஹைடெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி சிம் டுவல் லென்ஸ் 3 வியூ சோலார் கேமராக்களையும், போஜி சிம் டுவல் லென்ஸ் 3 வியூ கேமராக்களையும், போஜி சிம் டுவல் லென்ஸ் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். CCTV கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம். இப்போதே அழைக்கவும். ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம். 142 மெயின் ஸ்ட்ரீட், கல்முனை 07735365756.